என்ன மீன் இது? இன்னைக்கு வந்து தோல் கிளாத்தி. தோல் மாதிரி தான் இருக்குன்னா இதுல சதையே இல்லைல்ல அந்த அளவுக்கு. இன்னைக்கு வந்து தோல் கிளாத்தி. இந்த மீன் வந்து நல்லா டேஸ்டாவே இருக்கும். முன்னாடிலாம் வந்து கிளாத்தி வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து கிளாத்தி வந்து எல்லாரும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த கிளாத்தி வந்து நல்லா இருக்கும். நமக்கு வெடுக்கு ஸ்மெல் எதுவுமே இல்லாம சிக்கன் மாதிரியே இருக்கும். இந்த மீன் சிக்கன் டேஸ்ட்லயே இருக்கும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணமாக்கும் சிக்கன் டேஸ்ட்லயே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து இந்த மீன் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் வந்து தோல்லாம் உரிச்சு சதையை மட்டும் கொண்டு வந்துருவாரா, இன்னைக்கு வந்து உரிக்காம கொண்டு வந்திருக்காரு. நாளைக்கு நான் தான் அந்த மீனை வந்து உரிக்க போறேன். உரிச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். இன்னைக்கு வந்து மீனை உரிக்க போறோம். இந்த மாதிரி மீன் வந்து உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு எப்பவும் உரிச்சே கொண்டு வந்துருவாரு. இன்னைக்கு வந்து நான் தான் உரிக்க போறேன். இது வந்து உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு சொன்னார். இன்னைக்கு வந்து உரிச்சு பார்க்க போறோம். அடிக்கடி வந்து கமெண்ட்ல வந்து வரும், மீனை உரிச்சு வீடியோ போடுங்கன்னு. இன்னைக்கு வந்து மீனை உரிக்க போறேன். கஷ்டமா இருக்கா எப்படி இருக்கோ தெரியல. வாங்க அடியா. இப்போ வந்து உரிக்க போறோம். சைடு வெட்டணும். இந்த சைடுல இருந்து இப்படி வெட்டணும். ஐயோ 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 ஐயோ. ஈஸியாக தான் இருக்கு. மண்டை வர மாட்டேக்கே. வாயை வெட்ட சொன்னப்பா, வெட்ட வருமா? இன்னும் வரமாட்டேக்கு. அப்புறம் இந்த சைடு வெட்டிடுமா? ஆமா. மண்டையில இருந்து உரிக்கணுமா எதுல இருந்து உரிக்கணும் தெரியுமே. இது ஈஸியாக தான் இருக்கு. இப்போ இதை விட்டுருவோமா? வாழை மண்டையில் வர போச்சு.
அவ்வளோதான், தலை உரிச்சாச்சு. தள்ளி அப்புறம் சரி, இதை மட்டும் நல்லா காமிச்சுக்கிறேன். அப்படியே அத்தை சொல்லு, இந்த தோலையெல்லாம் உரிச்சிருவியா அப்படின்னு. கண்ணு கிட்ட மாட்டிக்கிருச்சு. ஏன் கண்ணுக்கிட்ட மட்டும் மாட்டிக்குது? குடல் எடுத்துருவோமா? இப்படில விட்டுறது. தோலை உரிக்கிறது ஈஸி தான், வெட்டுறது தான் எப்படின்னு தெரியல. ஃபுல்லாக எடு, அப்படியே பெரிய வீடியோக்கும் போட்டுக்கிறேன். அஞ்சு நிமிஷம் தின்ட்டு போறதுக்கு இந்த வரத்து வார 1/2 மணி நேரமா திண்டிருந்தேன். எங்க இருக்கு இதா நாக்கா? இது ஆமா, அழகா இருக்குல்ல. மீனுக்கு நாக்கு இருக்குமோ? குட்டியா தானே இருக்கும். கொஞ்சம் பெரிய நாக்கு. நிறைய ரத்தமாயிட்டு. நிறைய கடலா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எத வண்டி வச்சு என்ன பண்றீங்க? அப்பா திங்கும். நாக்கா வேறு நீண்டுக்கிட்டே இருக்கு. இதை இப்படி விட்ட அப்பா திங்கும். சித்தூர் போடுங்க. தெரிச்சிடாம அது வேற. ஐயோ வெட்ட வர மாட்டுக்கு. தோலை
எடுக்கையா எப்படி இப்படி விட்டையா? இதோட போகுது. அவ்வளோதான். இப்போ மீன்லாம் உரிச்சு வெட்டிட்டு வந்துட்டேன். இந்த மீன் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மற்ற மீன் எப்படி இருக்கோ தெரியல, இது வந்து ஈஸியாக உரிக்க வந்துருச்சு. இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. இதை வந்து நம்ம ஓடிஜியில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு வந்து சிக்கன் மாதிரி தான் இருக்குது. எனக்கு பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டும் வந்து நமக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்கும்.